ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டெஸ்ட். இந்த படத்தில் நயன்தாராவும் சித்தார்த்தும் ஸ்கூல் மேட்ஸாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட லைஃப்பும் வேறு வேறு பக்கம் போனதுனால ரெண்டு பேருக்குள்ளே இருக்க கான்டாக்ட் கட் ஆகிடுது. நயன்தாரா அவங்க காலேஜ் மேட்டான மாதவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் இவங்களுக்கு குழந்தை இல்லாதனால இவங்க இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாதவன் கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு நயன்தாரா நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் பெட்ரோல் சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருப்பாரு. கேன்டீனுக்காகன்னு போய் சொல்லி ஒரு இடத்துல 50 லட்ச ரூபா கடன் வாங்கி அவர் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த கடனை திருப்பி கட்டாததுனால இப்போ அந்த கடன்காரங்க வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ தான் நயன்தாராவுக்கு உண்மை எல்லாம் தெரிய வருது. அந்த பக்கம் சித்தார்த் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகிட்டாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. அந்த குழந்தை படிக்கிற அதே ஸ்கூலில் தான் நயன்தாரா டீச்சராக வேலை பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு நயன்தாரா தான் ஃபேவரட் டீச்சரும் கூட. கிரிக்கெட்டரான சித்தார்த்துக்கு பெரிய ஃபேன் நயன்தாரா. இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அதில் சித்தார்த் சரியாக விளையாடாததுனால அவரை ரிட்டையர் ஆக சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் லைஃப்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை தான் நடந்துகிட்ருக்கு. சித்தார்த்துக்கு இப்போ ஒரு புது பிரச்சனை வருது. அவரை மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண சொல்லி ஒரு கால் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. சித்தார்த்தோட ஃபேமிலியும் நயன்தாராவோட ஃபேமிலியும் ஒரு கட்டத்தில் மீட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர் லைஃப்லேயும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அப்போ யார் ஹீரோவாக இருக்க போகிறா, யார் வில்லனாக ஆக போகிறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி படங்களோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.